எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5.5 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்த பாத் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டான பாத் தான். ஸோ எல்லாருமே நர்ஸ், டாக்டர், கீழே ஒர்க் பண்ணுறவங்க, க்ளீன் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஜேர்னியில் வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ உள்ளே என்ட்ரு ஆகி நாங்கள் வெளியே போகிற வரைக்கும் நாங்கள் மீட் பண்ணுற ஒவ்வொரு பர்சனுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவும், கேரிங்காகவும் ஒரு பாசிட்டிவான வைப் வந்து தந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு அது சக்ஸஸும் ஆச்சு. ஸோ அந்த 2 வீக்ஸ் வெயிட் பீரியட்க்கு அப்புறமா கோமதி சிஸ்டர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸ்மால் ஜேர்னி கிடையாது, நிறைய ஒரு டஃப்பான ஒரு ஜேர்னி கடந்து வந்து ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஈவோட அதை கேட்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. எங்களுக்கு எவ்வளோ ஹாப்பினஸோ, எங்களுக்கு எவ்வளோ அது இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஈவால் அவங்களுக்குமே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தைரியம் சொல்லி ஒவ்வொரு டைம் இருந்த ஸ்ட்ரகிள்லையுமே அவங்க என்னை வந்து வெளியே கொண்டு வந்தாங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அப்போல்லாம் ஒரு நாள் ஒரு இன்ஜெக்ஷன் அப்படின்னாலே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் இப்போது இங்கே வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தது, இவ்வளோ இன்ஜெக்ஷன்னாலும் அவங்களும் கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க. இங்கே இருக்கிறவங்களும் ஈவாவில் இருக்கிறவங்களுக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களும் அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஒரு ஹாப்பியாக நமக்கு ஒரு பேபி இருக்குது அப்படிங்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் டு ஈவா. தேங்க்ஸ் சொல்லி எனக்கு தெரியல, உண்மையிலேயே ஃப்ரம் மை ஹார்ட் சொல்கிறேன்.